வணக்கம் நண்பர்களே, பிரெயின் மோட்டிவ் டாக்ஸ் சேனலுக்கு உங்கள் நண்பன் ராம். அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் வெளியான மிக முக்கிய அறிவிப்பு. தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பெண்களுக்கும், குறிப்பாக ரேஷன் கார்டு வைத்திருக்கும் அனைவருக்கும் உடனடியாக கவனிக்க வேண்டிய ஒரு அதிரடி உத்தரவை முதலமைச்சர் விஜய் அவர்கள் பிறப்பித்திருக்கிறார். இதை பற்றி முழுமையாக விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த பயனுள்ள தகவலுக்கு வீடியோவுக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தில் ஏழை எளிய பெண்களின் பொருளாதார சுதந்திரத்தை உறுதி செய்வதற்காக கொண்டு வரப்பட்ட மகளிர் உரிமை தொகை திட்டம் மக்களிடையே மிகப்பெரிய வரவேற்பை பெற்ற ஒரு திட்டமாகும். கடந்த ஆட்சியில் தொடங்கப்பட்ட இந்த திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள பெண்களுக்கு பார்த்திங்கன்னா மாதந்தோறும் 1000 ரூபாய் அவர்களின் வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தப்பட்டு வந்தது. தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு முதலமைச்சர் விஜய் அவர்கள் தலைமையில் புதிய அரசு பொறுப்பேற்ற பிறகும் முந்தைய அரசின் நல்ல திட்டங்கள் தொடரும் என்று அறிவிக்கப்பட்டு கடந்த மாதமும் பெண்களுக்கு 1000 ரூபாய் உரிமை தொகை தடையின்றி வழங்கப்பட்டது. இதனால் பெண்கள் பெரும் மகிழ்ச்சி அடைந்தனர். இந்த சூழ்நிலையில்தான் தமிழக பெண்கள் அனைவரும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த பிரம்மாண்டமான முக்கிய அதிரடி அறிவிப்பு தற்போது வெளியாகியுள்ளது. தமிழக அரசு இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வர முடிவு செய்துள்ளது. அதாவது ஜூன் 5ஆம் தேதி முதல் புதிய மாற்றம் அதிகாரப்பூர்வமாக நடைமுறைக்கு வரவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளன. முதலமைச்சர் விஜய் அவர்கள் தனது தேர்தல் வாக்குறுதியில் அறிவித்தபடி பெண்களுக்கான உரிமை தொகையை உயர்த்தி வழங்குவதற்கான முதற்கட்ட பணிகள் மற்றும் திட்டத்தை மறுசீரமைக்கும் பணிகள் தற்போது தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இத்திட்டத்தின் புதிய மாற்றத்தின்படி இத்திட்டத்தில் உள்ள குளறுபடிகள் அனைத்தும் களையப்பட்டு தகுதியான பெண்களுக்கு மட்டுமே இந்த நிதியுதவி சென்றடைவதை அரசு உறுதி செய்ய உள்ளது. அதே நேரத்தில் தேர்தல் வாக்குறுதிகள் சொல்லப்பட்ட தொகையை நோக்கி இத்திட்டம் அடுத்த கட்டத்திற்கு நகர்வுள்ளதால் தமிழக பெண்கள் மத்தியில் பெரும் மகிழ்ச்சியும் எதிர்பார்ப்பும் ஏற்பட்டுள்ளது. அதாவது ஜூன் 5 முதல் அமலுக்கு வரும் இந்த புதிய விதிமுறைகள் மற்றும் மாற்றங்கள் குறித்து கூடுதல் விவரங்கள் அரசாணையாக விரைவில் வெளியாக உள்ளது. தமிழக அரசின் இந்த அதிரடி மாற்றத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு அப்படிங்கிற உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அண்டு ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த முக்கிய அறிவிப்போடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். உங்களுடன் நான் ராம்.